Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் இப்போ ரீசன்ட்டா ரம்ஜான்காக பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரிஸும் இருக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி நான் வச்சிருந்த ஜுவல்லரிஸுமே கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஸோ பழைய ஜுவல்லரிஸ்லாம் எதுவுமே நான் காமிக்கல. நான் ஒரு ஜுவல்லரி செட் வந்துட்டு அந்த ஜுவல்லரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும் இந்த செட்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் நான் எல்லா ஜுவல்லரிஸுமே கூட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஒரு நாள், ஓகேங்களா? ஸோ அந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறதும் வந்துட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்துட்டு எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்சிங்காக போடுற மாதிரி ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். இது மொத்தம் வந்துட்டு 4 செட்டு இருக்கும். கம்மல் அண்ட் வந்து அதோட சேர்ந்த மாதிரி செயின்மே வந்து கொடுப்பாங்க. இது 4 செட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது 4 செட்டோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 300 சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஒர்த்தாக தோணுச்சு. அதேமாதிரி பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது. நான் இது ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி குவாலிட்டி எப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு ஆன்லைனில் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். முன்னாடிலாம் வந்துட்டு ஷாப்பில் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ப்ரைஸ்மே நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. நிறைய ரிவ்யூலாம் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கம்மலுமே வந்து அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சிம்பிளாக வந்து ரெடி ஆகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி குட்டியாக ஒரு சிம்பிளான ஒரு செயின், அப்புறம் அதுக்கு மேட்சிங்கான இந்த மாதிரி கம்மல் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சாரீ கட்டினா போடுறதுக்கும் வந்துட்டு ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் நான் அந்த செட்டை காமிக்கிறேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 செட்டில் உங்களுக்கு எந்த செட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த 4 செட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சாரீக்கு வந்து மேட்சிங்காக சாரீ கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக போடுற மாதிரி ஒரு செட் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். 350க்கு எனக்கு ஒருத்தாக தான் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இதில் எப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது கலர் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஷேடோ இருந்தது, கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் இதை வந்து நம்ம ஃபோட்டோவில் வந்து வீடியோலலாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்லாம் ஏதாவது ஒரு காம்படிஷன் அப்படின்லாம் சாரீ கட்டிட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கலாம். இந்த செட்டு உண்மையாகவே செம்ம ஒர்த்தாக இருந்தது. ஏன்னா அந்த கம்மலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக ஜிம்கி கம்மல் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு நெத்திச்சுட்டியுமே கொடுத்துருந்தாங்க. இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு 350க்கு எனக்கு ரொம்ப ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம கழுத்தில் போட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு நிறைஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு ப்ரைடல் லுக் வந்து கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ இது அப்படியே ப்ரைடல் செட் கூட இருந்தது. நான் வந்து இதுதான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே நான் ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெண்டுமே வந்துட்டு சில்வர் கலரில் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் அதோட செயின் செட்டு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை நம்ம கழுத்தில் போடும்போது கூட ஃபுல்லாக வந்துட்டு கழுத்து நிறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்லை. இதுக்கு கீழே செயின் போட தேவையில்லை. சும்மா இது மட்டும் போட்டாலே போதும். அந்த மாதிரி ஒரு செட்டும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு செட் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு காமிச்சல அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான், 155 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு ஓகேன்னு தான் தோணுச்சு. ப்ரைஸுமே ஓகேன்னு தான் தோணுச்சு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வெளியே எடுத்து பார்க்கலாம். மோஸ்ட்டாக எனக்கு இந்த செட்டில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வர டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்தது. இதுவுமே நம்ம வந்துட்டு சாரீலாம் கட்டுறோம், அந்த பார்டர் வச்ச மாதிரி சாரீலாம் கட்டுறோம்னா அதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு செட்டு இது நான் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ரம்ஜானுக்குன்னு கிடையாது, நார்மலாக நம்ம வந்து ஏதாவது ரெடி ஆகிறோம், சிம்பிளாக ரெடி ஆகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து இதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த சைட் டிசைன் ரொம்பவே நல்லா இருந்தது. இது தனியாக நம்ம இந்த செட் மட்டும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா அந்த குட்டி செயின் இருக்குல்ல அது மட்டும் கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் நான் என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எதுக்காக வாங்கியிருந்தேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, என்னோட ரம்ஜான் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் காமிச்சிருப்பேன். அந்த பிளாக் ட்ரெஸ் கிடையாது, அந்த ஒரு லைட்டான ஆஷ் கலரில் ஒரு ட்ரெஸ் காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட. ஸோ அந்த ட்ரெஸ்க்கு போடுறதுக்காக இது வாங்கினேன். அது அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அது கிராண்டாக இருக்கனால அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கொச்சன்னு போடக்கூடாது. ஸோ அதேமாதிரி அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டால் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இந்த செட் நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா 272 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். இதோட ப்ரைஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்த்தபிளாக தான் தோணுச்சு. அதேமாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மலும் நல்லா பெருசாக இருந்தது. அதுக்கு மேலே அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெத்திச்சுட்டியும் கொடுத்துருந்தாங்க. நெத்திச்சுட்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, பட் கழுத்தில் வைக்கும்போது அப்படியே கழுத்தை சுற்றி ரவுண்டாக வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த செட் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எந்த செட்டு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இது எல்லா செட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஓல்டு செட்ஸ் எதுவுமே நான் இதில் காமிக்கல. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வாங்கினது, அப்புறம் இந்த ரம்ஜான் டைமுக்காக வாங்கினது அந்த மாதிரி செட்டு தான். ஸோ நான் எல்லாமே அதுக்கு வந்துட்டு ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு எல்லா செட்டையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். அந்த ஜுவல்லரி செட் பண்ணுறது உங்களுக்கு வேணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து போடவே இல்லை. ஃப்ரிட்ஜ் டூர் போடுறதுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ரம்ஜான் வேறு வந்துருச்சு. ஸோ அதனால் ரம்ஜான் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஃப்ரிட்ஜ் டூர் எடுத்து
சேர்த்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ அதில் தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.